குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு பரபரப்பா ஒரு விஷயம் சமூக வலைதளங்கள்ல பரவுது. முன்னாள் மத்திய அமைச்சர், திமுகவோட ஒரு முக்கிய தலைவர் திரு ராசா அவங்களோட ஆடியோ ஒருவர் லீக் ஆகி பெரிய பரபரப்பா இருக்கு. என்ன ஒரிஜினலா? ஏன்னா அவங்க தரப்புல இருந்து இது ஏயோ ஐடியா. ஐயா, தயவு செய்து முழு பேரை சொல்லுங்க. 2G ராசான்னு சொல்லுங்க, இல்ல தமிழ்ல வேணும்னா அலைக்கற்றை ராசான்னு சொல்லுங்க. ஏன்னா ஆண்டிமுத்து ராஜா ஐயா 1,76,000 கோடி ஒருவர் அதற்காக சிறை சென்றால் மிசா அப்படின்லாம் பல பேருக்கு பட்டம் போட்டுப்பாங்க. மிசா கணேசன்லாம் பார்த்துங்க. அது மாதிரி இவர் ஜெயில கிட்டத்தட்ட 9 மாதமோ 10 மாதத்துக்கு மேல இருந்திருக்காரு. அது 2Gக்காக நீங்க ஆங்கிலத்தில் சொல்வது, இல்லாட்டி அலைக்கற்றை ராசான்னு சொல்லுங்க. தயவு செய்து அவர் எதற்காக தியாகம் செய்தார்? 9 மாசம் 10 மாசம் அந்த தியாகத்தின் போது தன்னை யாரும் பார்க்கவில்லை அப்படிங்கிறத அதை சொல்றாரு. ஸோ அதுல என்ன சொல்றாரு? 2 மாசம் ஒத்தம் கூட என்ன பார்க்கல. அதுக்கப்புறம் கனிமொழியும் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்கள பார்க்க வந்தப்போ என்கிட்ட அழகிரி நீ எனக்கு சம்பந்தம் இல்லை, ஸ்டாலின் தான் சம்பந்தம்னு சொல்லி அவரை மாட்டி விடுன்னு சொன்னார்னு சொல்லியிருக்கு. ஸ்டாலின் தகுதியற்றவர்னு சொல்றாரு சார். இது இது இன்னைக்கு தான் சொல்லல, எல்லாருக்கும் தெரியும். நீங்க ஒன்றும் வேணாம். ஸ்டாலின் இந்த ஆட்சியின் போது வருஷம் அவங்க எக்கச்சக்கமா விருது வச்சிருப்பாங்க. அந்த விருது அந்த கொடுக்குற பேப்பரை நம்ம பாகிஸ்தானை அமெரிக்கா நம்மை டாய்லெட் பேப்பர் போல பயன்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி அவங்க மந்திரி பார்லிமெண்ட்ல சொன்னார். இந்த விருது இவர்கள் கொடுக்கும் விருதுகளுடைய மதிப்பு அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு விருது CN அண்ணாதுரை பேர்ல ஒரு நல்ல பேச்சாளர்னு ஒரு விருது கொடுத்தாங்க ஒருத்தருக்கு. அவரு சொன்னாரு, இந்த திமுக கூட்டணியில 23 கட்சி இருக்குது. அந்த 23 கட்சியையும் பேப்பரை பார்க்காமல் ஸ்டாலின் சொல்லிவிட்டால் அல்லது உதயநிதி சொல்லிவிட்டால் நான் துணி இல்லாமல் தமிழகத்தில் எங்கே வேற ஓடுறேன்னாரு. அடுத்தது அந்த கூட்டணி தலைவர் வேற சொல்லிட்டா நான் தூக்கில தொங்கிடுறேன்னாரு. ரெண்டுமே வேணாம், நம்மளால நினைச்சு பார்க்க முடியல. ஆனா உங்களுக்கும் எனக்கு, நான் ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன், அவரோடு பழக்கம் உள்ள ஒரு நண்பர்கிட்ட, என்னையா இப்படி பேசியிருக்காரு? அவர் கஷ்டப்பட்டு சொல்லிட்டு பேப்பருக்கு துண்டு சீட்டு கொடுத்தா கூட அவரால் தப்பா கரெக்டா படிக்க முடியாது, அப்பாவும் பையனாலும். இதுதான் திராவிடர்கள் உங்களை அறிந்து வச்சிருக்காரு. ஸோ பிரச்சனை என்னன்னு சொன்னால் கட்சியில இருக்கிறவனுக்கு தெரியும் நீங்க என்னன்னு. சார் நேத்து நீங்க போன ஆட்சியில வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? எங்கெல்லாம் CCTV ஃபுட்டேஜ்ல உங்க கட்சிக்காரன் போய் பிரியாணி கடையை ஏமாத்திட்டு வந்தா மன்னிப்பு கேட்டீங்க. இந்த ஆட்சியில 26 பேரோ 32 பேர்னு கணக்கு வருது, போலீஸ் ஸ்டேஷன்ல அடிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்னங்க பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? அடிச்சு கொல்றது. இதுல சட்டசபையில விக்னேஷ் என்பவர் செக்ரட்டரியேட் காலனியில கொல்லப்பட்ட போது போலீஸ்காரன் எழுதி கொடுக்குறான், அவருக்கு வலிப்பு நோய் இருந்தது, வலிப்பில் இறந்தார். அடுத்த நாள் ஒரு 4 நாள் கழிச்சு போஸ்ட்மார்ட்டம் வந்த பொழுது அவர் உடலில் 29 இடங்களில் அடித்த காயம் இருக்கிறது, அதனால் தான் இறந்தார்னு வருது. இப்ப நீங்க அந்த இதுக்கு உங்களுக்கு அதை எழுதி கொடுத்த போலீஸ் மேல என்ன பண்ணீங்க? நீங்க இன்னும் கடைசியாக தமிழகத்தில் சாராய மரணம் என்பது கள்ளச்சாராயம் சொல்லணுமா, உங்க சேனல்ல விஷ சாராயம் சொல்லணுமான்னு எனக்கு தெரியல. கள்ளச்சாராயம் குடிச்சு கடைசியா செத்தது 2002லயோ 2003லயோ. அதுல இருந்து அடுத்த 20 வருஷம் ஒரு சாவு கூட நடக்கல. நீங்க முத வருஷம் மரக்காணத்துல ஒரு 23 பேர் என்னமோ செத்தாங்க. சரி, அப்புறமா திருந்துவீங்கன்னா அடுத்த வருஷம் 68 பேரு இதுல கள்ளக்குறிச்சியில சாகுறாங்க. அந்த கள்ளக்குறிச்சியில நடந்த விதம் இருக்கு பாருங்க. ஒரு 2 பேர் செத்ததாக செய்தி வர, அந்த 2 பேர் செத்தது கள்ளச்சாராயத்தால் அல்ல, அவர்களுக்கு வயிற்றில் வேறு உபாதைகள்னு கலெக்டர் சொல்ல, அந்த 2 பேர் மரண நிகழ்ச்சிக்கு போனவங்க அந்த வீட்டுல கொடுத்த திராவிட பான கள்ளச்சாராயத்தை குடிச்சு இருந்தாங்க. இப்ப அந்த போலீஸ ஏதோ ஒரு வாரத்துக்கு 10 நாள் இல்ல 3 மாசம் சஸ்பெண்ட் பண்ணீங்க. டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது ஆக்ஷன் எடுத்தீங்களா? நீங்க ஒரு கூட்டத்துக்கு போனீங்க, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் உடைய வானூர்திகள் சாகச இது 2003ல 10 லட்சம் பேர் வந்தாங்க, இந்த முறை 15 லட்சம் பேர் வருவாங்க, ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி ஏர்ஃபோர்ஸ் சொல்லிடுச்சு. ஏன்னா இது கின்னஸ்ல எல்லாம் போயிருக்கு போன முறை. இந்த முறை நீங்க என்ன பண்ணீங்க? நீங்களும் உங்க குடும்பமும் உங்க மந்திரிகள் குடும்பமும், அப்புறம் அது பத்தாதுன்னு சொன்னால் டிஜிபி, உங்க இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் எல்லாரும் ரத கத பஜாதி குஜாதிகளோட உங்களுக்கு தனியா ரெட் கார்பெட் போய் வீட்டுக்கு போனீங்க. ஆனா அங்க வந்தவர்கள் 5 பேர் இறந்து போனார்கள் என்று முதல் நாள் செய்தி வந்தது. 400 பேர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. 400 பேர் தெரியாது. பட் இதுக்கு ஏதாவது ஆக்ஷன் யாராவது எடுத்தீங்களா? டிராபிக் டைவர்ஷன் பண்ணது யார்? இந்த அரேஞ்ச்மெண்ட் ஏற்பாடு பண்ணது ஒரு இன்கொயரி கமிட்டி போட்டீங்களா?
ஆட்சி நடக்குது. இவர் மேல ஆக்ஷன் எடுக்கப்படுமா? இதே மாதிரி தான் ஒரு ஆடியோ லீக் ஆனால ஒரு அமைச்சரோட பதவியே மாற்றப்பட்டது. சார் திராவிட தந்தையோ அவங்க என்னென்னமோ வார்த்தையை சொல்லுவாங்க. ஏன்னா பெரியாருங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துவதில்லை. ஏன்னா திராவிட கழகத்தை சேர்ந்த ஒருத்தரை கேட்டப்போ நம்மள்தான் ரொம்ப வயசான ஒருத்தர் இருந்தா பெருசு கிளடும் பாருங்க, அந்த மாதிரி பேர் தான் இது அப்படின்னாரு. அதுக்கு இது நான் ஈவே ராமசாமியார்னே சொல்லிக்கிறேன்னு சொன்ன கரெக்டு தான் சொன்னார். அவர் சொன்னதுனால தான் அப்படி நான் பேசுறது. அவரு பேசியதாக வீரமணி என்ன சொன்னாரு? என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதேபடியாக ராஜீவ்காந்தின்னு ஒருத்தர் என்ன அசிங்கம் பண்ணார்னு தெரியும். அவருக்கு இன்னொரு இதுக்கு அனுப்பி ப்ரமோஷன் மாதிரி ஒரு வேலை, ஆனால் டம்மி போஸ்ட்ங்கிறாங்க. ஆனால் அந்த பதவி இதை விட அதிகமான பதவி. பெண்களுக்கு ஆபாசமாக அருவருப்பாக அனுப்பிச்சவங்க, குற்றம் சொன்னவங்க, மாட்டி சிக்கியவர்கள் எத்தனை பேர் தெரியாது. ஏன்னா பலர் வலையிலும் விழுவார்கள், பலர் சொல்லாமையும் இருப்பாங்க. சோ இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இவர் செந்தில் பாலாஜி மேல குற்றம் சாட்டியது யார்? புகார் அவருதான். இப்போ அதுக்கப்புறம் அவர் ஜெயிலுக்கு போன அப்புறம் என்ன சொன்னாரு? தியாகி, திராவிட தியாகி, மிசாவில் சிறை சென்றவர்களை விட அதிகமான. சோ கட்சிக்கு லஞ்சம் வாங்கி கொடுத்தார், சாரி தப்பு பார்ட்டி ஃபண்ட் வாங்கி கொடுத்தார் வந்து தியாகி, அதுல காட்டி கொடுக்காம இருக்கணும். சோ இப்ப எலெக்ஷன் டயத்துல ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. அது அந்த ஆடியோ நம்பிக்கைக்கு உரியதில்லைன்னு ஏதாவது ஒரு வரும். பட் அதை கேட்டா அந்த ஆடியோ முதல்ல பகிர்ந்தவர் வந்து சொல்றாரு, முடிஞ்சா என் மேல வழக்கு போடுங்க, என்ன வேணா பாருங்க, இதே மாதிரிதான் உங்க துணை முதல்வர் என் மேல வழக்கு போட்டாரு, என்ன ஆகுதுன்னு. இவ்வளவு தைரியமா வழக்கு, அப்ப இதுல ஒரிஜினல் இல்ல. நீங்க சொன்னது படி என்றால் அது மாரிதாஸ் என்றால், மாரிதாஸ் அவர்கள் இன்னைக்கும் நீங்க கூகுள்ல போய் கிங் ஆஃப் கரப்ஷன் சர்ச் பண்ணீங்கன்னா அது திரு தலைவர் முத்துவேல் கருணாநிதி அவர்களை கொண்டு சேர்க்கிறது. அதை தலைப்பாக வச்சு ஒரு வீடியோ போட்ட பொழுது அதை எதிர்த்து உதயநிதி ஸ்டாலின் வழக்கு போட்டார். ஆகா, நான் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இதுதான் கரெக்ட். ஒருவர் பொய் குற்றச்சாட்டு கூறினால் அவரை நீதிமன்றத்துக்கு அழைத்து தண்டனை வாங்கி கொடுத்தால்தான் உதயநிதி ஸ்டாலின் உப்பு போட்டு சோறு தின்றவர் அப்படின்னு நான் நம்பினேன். ஆனால் அவர் கோர்ட்டுக்கே போகாம 15 முறை அந்த வழக்கு சைதாப்பேட் நீதிமன்றத்தில் வர ஒரு முறை கூட உதயநிதியோ அவர் சார்பாக வழக்கறிஞர் கூட வராம ஜட்ஜு வெறுத்து போய் அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணார். என்னை பொறுத்த வரைக்கும் வழக்கு போட்டுட்டு கோர்ட்டுக்கு வராதவன் இனிமேல் தேர்தலில் நிற்க கூடாது. நீதிமன்ற நடைமுறையை மதிக்காதவர்கள் தேர்தலில் நிற்கக்கூடாதுன்னு பண்ணணும். ஏன்னா நீ தானே வழக்கு போட்ட, உனக்காக நீ இந்த வழக்கு மேல வருதுன்னு சொல்லிட்டு ஜட்ஜு டைம் ஒதுக்குவார். ஒரு நாளைக்கு ஒரு ஜட்ஜு 100 கேஸ் ஒதுக்கி கேஸ் எடுத்து லிஸ்ட் பண்ணுவார். சரி, இல்ல ஒரு 2 கேள்வி முடிச்சிடலாம். திரு இது மாரிதாஸ் சீதாப்ல 15 தடவை கோர்ட்டுக்கு அவர் வராரு, அவருடைய வக்கீல் வராரு, போலீஸ் வருது, நீதிபதி அதுக்கு அலோகேட் பண்றாரு. ஆனா நீங்க வரலன்னு சொன்னால் நீதிமன்ற நடைமுறையை நீங்கள் மதிக்கவில்லை. அப்புறம் எதுக்கு வழக்கு போடுறீங்க? உப்பு போட்டு சோறு இருந்திருந்தா அந்த வழக்கை நடத்தி இருக்கணும். சரியா? நீங்க உங்களுக்கு அப்படி ஒண்ணு இல்லைன்னு தெளிவா காட்டுறீங்க. எனவே இப்போ வழக்கு வருமானு பார்க்கணும். ஆத்தென்டிசிட்டி எனக்கு அவர் சொல்ற அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை. பட் அவருடைய சோர்ஸ் அவருக்கு இருக்கும். ஆனால் சார் இவருடைய இது ஆடியோ பொய்ன்னு சொன்னீங்க. திரு உதயநிதி ஸ்டாலினும் சூப்பர் முதலமைச்சர் மாப்பிள்ளை சாரும் 1 வருடத்தில் 30,000 கோடி கேஷாக சம்பாதித்து விட்டு அதை வெள்ளையாக மாற்றுவது எப்படி என்று தவிக்கிறார்கள். தாத்தா 60 வருஷத்துல சம்பாதிச்சதை இவங்க 1 வருஷத்துல சம்பாதிச்சிட்டாங்கன்னு உங்க நிதியமைச்சர் சொன்னதாக ஆடியோ வந்துச்சு. ஆனால் அவரை அந்த பதவியிலிருந்து இன்னொரு பதவிக்கு மாற்றினீர்களே தவிர அதை வழக்கு போடவில்லை. உப்பு போட்டு சோறு தின்பவர்கள் வழக்கு போட்டு அதற்கு பண்ணியிருப்பார்கள். எனவே இதோடைய ஆத்தென்டிசிட்டி பார்க்கணும். பட் ஸ்டாலினை பத்தி கருணாநிதியை பற்றி திரு நாஞ்சில் சம்பத்தோ அல்லது வைகோவோ மற்றவர்கள் பேசியதை விட எதுவும் இல்லை. ராசா என்ன வேணா பேசக்கூடியவர் தான். அதனால் இதுல பொய் இருக்க வாய்ப்பு கம்மி. பட் அந்த வீடியோ உண்மை இல்லை என்றால் அதற்குரிய பலன் வரும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் பேசக்கூடியவர் என்பதே வாய்ப்பு அதிகம். இவங்க நேரத்தில் கலந்து வந்து ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்வாங்க.